நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த கஸ்டமர் நம்மள கான்டாக்ட் பண்ணி என்ன சொன்னாருன்னா, நாங்க புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கு பயணியர் பயோ டேங்க் தேவைப்படுது. அதே மாரி இதே ஊர்ல தாங்க என் ஃப்ரெண்டும் புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு டேங்க் தேவைப்படுது. 2 பேர்த்துக்கும் ஒரே டைம்ல இன்ஸ்டலேஷன் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற மாரண்டஹள்ளிங்க. இந்த இடத்துல நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் 2 டேங்க் எடுத்துட்டு வந்திருக்கோங்க. 1200 லிட்டர் அப்படின்னா டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இப்ப செப்டிக் டேங்க்னா என்னங்க? அது நிறைஞ்சதும் நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுவே பயோ டேங்க் அப்படின்னா இந்த டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாது. ஏன்னா இந்த டேங்க்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால இந்த டேங்க்குள்ள என்னைக்குமே மனித கழிவுகள் ஸ்டோர் ஆகாதுங்க. 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட இந்த டேங்க்குள்ள மனித கழிவுகள் இருக்காது. அதனால இந்த டேங்க் நீங்க என்னைக்குமே கிளீன் பண்ண தேவையில்லை. என்னைக்குமே மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற இடம் வந்து ஃபர்ஸ்ட் சைட்டுங்க. இதை முடிச்சுட்டு இவரோட ஃப்ரெண்டு சைட்டுக்கு நம்ம போகலாம். இந்த இடத்துல ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. எதுக்காக அப்படின்னா இந்த டேங்கை இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க இதுக்கு மேலே ரூம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இல்லைன்னா ஜஸ்ட் குழி எடுத்துட்டுங்க உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இதிலிருந்து வெளியே வர தண்ணி சுத்திகரிச்ச தண்ணி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல பூமிக்கு கீழே அந்த தண்ணி போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது முடிச்சுட்டு செகண்ட் சைட் இப்போ வந்தாச்சு. இவரோட கார் பார்க்கிங்கில் தான் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஜஸ்ட் குழி மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே அந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு மேலே இவங்க கார் பார்க் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாதுங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கனாலும் ஒன்றும் ஆகாது. அவ்வளோ குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதுலேருந்து வெளியே வர தண்ணியை உங்களுக்கு ட்ரைனேஜ் இல்லாதனால பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதான் 2 பேர்லேருந்து 580 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே நம்மளால் சிங்கிள் டேங்காக கொடுக்க முடியுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா மட்டும் பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ.